ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் மகேஷ். இன்றைக்கி நான் எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எக்மோர் டு பூனேக்கு தாங்க போகிறோம். ஆமாங்க, அஃபிஷியலாக தான் போகிறோம். மார்னிங் 6:35க்கு நம்ம சென்னை எக்மோரில் ட்ரெயினுங்க. நமக்கு வந்து குடுவாஞ்சேரி ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 4:35க்கு. ஸோ 4:35னால வீட்டில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க நிம்மதியாக தூங்கட்டும் சொல்லிவிட்டு பிஃபோராகவே எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு என்ன பண்ணேன்னா, ரேப்பிடோ புக் பண்ணேன். ரேப்பிடோ புக் பண்ணையில் நம்ம நண்பர் நிசார் அகமத் அவர் வந்து நம்மளை வீட்டில் வந்து பிக் பண்ணார். நம்மளை கொண்டு போயிட்டு சேஃபாக குடுவாஞ்சேரி ஸ்டேஷனில் கொண்டு வந்து விட்டார். இப்போ நான் குடுவாஞ்சேரி ஸ்டேஷனில் தாங்க இருக்கேன். டைம் இப்போது 4:35 ஆகுது. இன்னும் ட்ரெயின் வரல. பாருங்கள், ஜனங்க ஓரளவுக்கு இங்கே இருக்காங்க ஸ்டேஷனில். ட்ரெயினும் வந்தாச்சு. ட்ரெயின்லேயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஜனங்க வராங்க. செங்கல்பட்டுலேருந்து வருது ட்ரெயின். ஓரளவுக்கு கூட்டம் வருது. இங்கே பாருங்களேன், ஒரு லேடி தைரியமாக தனியாக வராங்க ஃபோன் பேசிக்கிட்டு. பரவாயில்லைங்க, ஏர்லி மார்னிங்கே வந்து ரொம்ப தைரியமாக லேடிஸ் இண்டிவிஜுவலாக வரங்கனால நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளும் கொஞ்சம் தைரியமாக ட்ராவல் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்களேன், இந்த கம்பார்ட்மெண்ட் நான் ஏறின கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு சீட்டுக்கு ஒரு ஆளுன்ற மாதிரி ஜனங்க வராங்க 4:35க்கெலாம். நானும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். இதுவும் ஃபஸ்ட் டைமு நம்ம ஏர்லி மார்னிங் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது. அடுத்த ஸ்டேஷன்லேயும் ஓரளவுக்கு ஒரு 2-3 பேர் ஏறிட்டாங்க. ஓரளவுக்கு ஜனங்க ஏறுது. இங்கே பாருங்களேன், ஒரு 2 பேர் தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அடுத்த ஸ்டேஷனில் தூங்குவாங்களா இல்லை எப்படின்னு தெரியல. பார்ப்போம், அடுத்தடுத்த ஸ்டேஷனில் ஜனங்க எப்படி ஏறுறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தாம்பரம் வந்தாச்சுங்க. தாம்பரம், ஐயோ இங்கே என்னங்க இவ்வளோ கூட்டம் ஏறுது. இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த மார்னிங் ஆஃபீஸ் ஹவர்ஸு, பீக் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பீக் ஹவர்ஸில். இவ்வளோ கூட்டம் ஏறும். ஆனால் ஏர்லி மார்னிங் வந்து இவ்வளோ கூட்டம் ஏறுன்ற விஷயம் இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தாம்பரத்துலேருந்து ட்ரெயினும் எடுத்தாச்சுங்க. பாருங்களேன், இந்த கூட்டத்தை பார்த்து செம ஷாக் ஆகிட்டேன். எங்கே பாருங்களேன், அவர் பார்த்து தூங்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் இப்போ உட்கார வச்சிட்டாங்க, உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. இவ்வளோ கூட்டம் நினச்சி இவ்வளோ பார்க்கலங்க. கோடம்பாக்கம் தாண்டியாச்சு. கோடம்பாக்கம் தாண்டியும் கூட்டம் கம்மியாக ஆகலைங்க. கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இறங்குறாங்க, போகிறாங்க, வராங்க. பரவாயில்லைங்க, இவ்வளோ காலையில் ஜனங்க நடமாட்டத்தை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன்னு. ஓகே, நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்தாச்சு. பாருங்களேன், எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இவ்வளோ காலையில் மக்கள் ஊர்லேருந்து வராங்களா, இல்லை காலையில் யாரும் ஆஃபீஸ் போக மாட்டாங்க. மார்னிங் ஷிஃப்ட்டு 6 o'clock, அதுவும் பாசிபிள் இருக்குது. பட்டு எல்லாம் கையில் லக்கேஜும் வச்சுருக்காங்க. ஊர்லேருந்து வந்து சென்னைக்கு வராங்க போல இருக்குது. கொஞ்சம் மக்களே கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் தள்ளுங்க. இறங்க கூட வழி இல்லாமல் ஜனங்க இறங்குறாங்க. ஓகே, ஒரு வழியாக சென்னை எக்மோரில் கால் வச்சாச்சு. பாருங்களேன் எவ்வளோ கூட்டத்தை, செம்ம கூட்டமாக இருக்குங்க. அப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:41 தாங்க ஆகுது. எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 2 ஸ்டெப்ஸ்லேயே நான் போயிருக்கலாம் போல். எக்ஸலேட்டர் பார்த்தோன்னே நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸலேட்டரில் போகலான்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்தேங்க. இங்கே பாருங்களேன், எக்ஸலேட்டர் என்ன கண்டிஷன் இருக்குது பாருங்களேன். மக்களே ஜாக்கிரதை, எக்ஸலேட்டரில் ட்ராவல் பண்ணும்போதும். இப்போது இது வந்து ரன் ஆகலை. நானும் சரி வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் ஏறிட்டேன். இவ்வளோ பெரிய ஸ்டேஷன் இது. சென்னையிலே எக்மோர் வந்து 2வது பெரிய ஸ்டேஷனு. சென்னை சென்ட்ரலுக்கு அப்புறமா எக்மோர் தான். ஸோ இதுவே இவ்வளோ கண்டிஷனில், இவ்வளோ ஒஸ்ட்டான கண்டிஷனில் இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கல. நானும் கஷ்டப்பட்டு ஏறியாச்சு. நான் ஏறினேன்னு சொல்லிட்டு ஏறுனா எனக்கு பின்னாடியே வந்தாங்க ஒரு 4 பேர். சரி ஓகே, நம்ம ட்ரெயினுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம சென்னை எக்மோர் ஸ்டேஷனுக்கு அவுட்டரில் வந்துட்டேங்க. காலையில் டைம் இப்போது 6 o'clock இருக்கும் எக்ஸாக்டாக. டைம் பார்க்கல. காலையிலேயே ஆட்டோ, ரிக்ஷா எல்லாம் அதிகமாக ஓடிட்டுருக்கு. பாவம், அவங்களுக்கு இதுதான் பொழப்பு. சரி நம்ம டீ சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம எதிர்க்க இருக்க கடையில் ஏகே டிஃபன் சென்டர் அங்கே வந்து டீ சாப்பிட்டோங்க. பரவாயில்ல, டீ கொஞ்சம் சூடாகவே போட்டு கொடுத்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே, ரிட்டன் வந்தாச்சு ஸ்டேஷன் உள்ள. இங்கே நம்ம ஸ்டேஷன்ஸ் ஏகப்பட்ட ஸ்டேஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக போட்டிருக்காங்க.
இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும். ஸ்டேஷன் 1, 2லாம் அந்த சைடு இருக்குது, லெஃப்ட் சைடில். நீங்கள் டுவர்ட்ஸ் தாம்பரத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் 1, 2, 3 அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இருக்கு வந்து ரைட் சைடில் 7, 5, 6, 7, 8. இங்கே பாருங்களேன், இந்த மக்கள்லாம் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. ட்ரெயினுக்காக வந்து இங்கே வந்து இருக்காங்களா இல்லை யார் லோக்கல் காய்ஸ் என்னன்னு தெரியல. இங்கே வந்து படுத்துட்ருக்காங்க. இங்கே போலீஸும் எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் தைரியமாக தூங்குறாங்க. இதுதாங்க எக்மோர் ஸ்டேஷனுடைய என்ட்ரன்ஸு, அதாவது ரைட் சைடில் இருக்க என்ட்ரன்ஸ். இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போல், ஜனங்க யாரும் போகல. எதுக்காக ஏன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இன்னும் எக்மோர் ஸ்டேஷனுக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க. பழைய ஸ்டேஷனுங்க அது. இன்னமும் அந்த சென்னை சென்ட்ரல் மாதிரி எக்மோர் ஸ்டேஷனும் பழைய ஸ்டேஷனு. அந்த பழைய தன்மை மாறாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வெயிட்டிங் ஹால் போல் ட்ரெயினுக்காக. ஜனங்க உள்ள லக்கேஜ்லாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம அங்கே காமிச்ச வழியில் ஸ்டெப்ஸு ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இதுதாங்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நான் 9th ஸ்டேஷனில் இருக்கேன், 9th பிளாட்ஃபார்மில் இருக்கேன். ஸ்டெப்ஸு இந்த வே தான் போட்டு இருந்துச்சு. போவோம், இப்படியே கொஞ்சம் நடமாடுவோம். ஜனங்களும் பாருங்களேன், ஆஃபீஸ் போகிறவங்களும் போகிறாங்க. கையில் லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஜனங்களும் வருது, ஊர்லேருந்து வராங்க போல். ஓகே, எங்கே இருக்குது ஸ்டேஷன் 1, 2, 3? எந்த பக்கம் போக? லெஃப்டா ரைட்டா? காலியாகவே இருக்குது ஸ்டேஷனு. நம்ம எதாவது தப்பாக தான் வந்துட்டோமான்னு தெரியல. ஸ்டெப்ஸ் ஏறி காலையிலேயே ஒரு எக்ஸசைஸ் தான் போல். பார்ப்போம், இத்தனை ட்ரெயின் இருக்குது. எந்த ட்ரெயின் நம்மளுக்கு தெரில. 5:58 ஆகிடுச்சு டைமு. 6:35 தான் ட்ரெயின். இருந்தாலும் பரவாயில்ல. இவர்கிட்ட கேட்போமா ஸ்டேஷன் எந்த பிளாட்ஃபார்ம் எந்த பக்கம் போகணுன்னு. ஓகே, ஒரு வழியாக கேட்டேன், பரவாயில்ல. உங்கள் அண்ணன் நம்ம கேட்டதுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாரு. அந்த பக்கம் போகணுன்னு சொல்லிட்டாரு. அந்த பக்கம் போகிறதுக்கு நம்ம இன்னும் ஸ்டெப்ஸுக்கு இன்னும் ஃப்ரண்ட்டில் போனோங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நடப்போம். இப்போது நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 7th இருக்குங்க. இந்த லக்கேஜை தூக்கிட்டு ஸ்டெப்ஸு முன்னாடி ஏறணுமா? ஐயோ கடவுளே, இல்லைங்க, இங்கே ஒரு எக்ஸ்லேட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எக்ஸ்லேட்டர் இருக்குது. பரவாயில்ல, கடவுளாக வந்து பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஓகே, எக்ஸ்லேட்டர் போவோம். இதுவும் ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியலையே. இதுவும் ரெட் கலர் சிம்பிள் காமிக்குது. அச்சிச்சோ கடவுள், இது என்ன ரிவர்ஸ் வருது? இது ரிவர்ஸ் வருது போலங்க. நம்ம தான் தப்பாக ஏறிட்டோம் போல். எனக்கு மட்டும் எவ்வளோ சோதனைன்னு தெரியலையே. ஓகே, அந்த பக்கம் இருக்குது போல். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. பச்சை கலர் சிக்னல் காமிக்குதுங்க. அப்போ இந்த பக்கம் தான் போனோம் போல். ஓகே, ஃப்ரெண்டை தாங்க மூவ் ஆகுது. கடவுள், எனக்கு மட்டும் ஏங்க இப்படி ஒரு சோதனை பண்ணுறீங்க? அந்த ரெட் கலர் சிம்பிள் இனிஷியலில் பார்த்தேன், பட் ஆனால் அது ஒர்க் ஆகலை. சரி, இது அதே மாதிரி காமிக்குது, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நினச்சி கொஞ்சம் காலை வச்சேன். உடனே ரிவர்ஸ் வந்தாச்சு. இன்னும் என்னென்னலாம் சோதிக்க போகணும்னு தெரியல. பாஷை தெரிஞ்ச இடத்துல நம்ம இடத்துலையே நான் எவ்வளோ படாதப்படுறேன். இன்னும் நம்மளுக்கு ஹிந்தியும் தெரியாது, மராட்டியும் தெரியாது. அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பார்ப்போம், ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு மேனேஜ் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுடைய டிக்கெட்டு ஏசி கோச் தான் போட்டாங்க. இதான் மும்பை எக்ஸ்பிரஸா? மும்பை எக்ஸ்பிரஸ் தான் போட்டிருக்கு. B4. நம்மளது வந்து B1 B2ன்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுத்து பார்த்தா தெரியும். பரவாயில்லைங்க, எல்லாம் ஜனங்க நடமாட்டம் அதிகமாகிடுச்சு. B1 B2 பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் வருமா, ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் போகுமான்னு தெரியலையே. இல்லைங்க. ஓகே, அது B4, இது B3. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் நடந்து போவோம். ட்ரெயினும் பழைய ட்ரெயினாக இருக்குது. இவ்வளோ நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. வேறு கொஞ்சம் இவ்வளோ லாங் போகிறாங்க. கொஞ்சம் நல்ல ட்ரெயினை விட்டால் நல்லா இருந்திருக்கும். இது B2 சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அப்படா, சென்னை மேல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு வழியாக வந்தாச்சுங்க. B2.
கம்பார்ட்மெண்ட் உள்ளே வந்தாச்சு. இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பரவாயில்ல, உள்ளே போய் பார்ப்போம். வெல்கம் டு சென்னை ரயில்வே மக்களே. உள்ளே நுழைவோம். கொஞ்சம் இருங்க, யாரா கால் இது. உள்ளே நுழைஞ்சவொடனே எல்லாம் சாப்பிடுறது பரவாயில்லையா. நம்மளுடைய சீட் நம்பர் 14, 13 இது இல்லை. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போவோம். இதுவும் இல்லை. ஓகே, சீட் நம்பர் 51. ஆமாங்க, இதாங்க. ஒரு வழியாக சீட்டு கண்டுபிடிச்சிட்டு லக்கையெல்லாம் வச்சுட்டு வெளியில் வந்துட்டேங்க. டைம் கொஞ்சம் இருக்குது. ஸோ டிஃபன் சாப்பிடணும். ஏன்னா ட்ரெயினில் ஃபுட்டு வர்றது எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் வேறு ட்ராவலிங், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ இப்போ இங்கே வர வழியில் ஒரு கடை பார்த்தேன். அங்கே இட்லி பொங்கல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக இட்லி வாங்கியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 3 இட்லி, ஒரு வடை, சாம்பார் தாங்க, சட்னி இல்லை. அப்புறம் தண்ணி ஒன்று வாங்கினேன். ஒட்டை வடை நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டமாச்சு, அதனால் ஒட்டை வடை கொஞ்சம் வாங்கினேன். போரில் ஏதாவது சாப்பிட்லான்ட்டு. பரவாயில்லைங்க, அந்தளவுக்கு ஒஸ்டெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஏரியாவில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ கேவலமெல்லாம் இல்லை. ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இன்னும் இப்போ வரைக்கும் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணலை. அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். சாப்பிட்டு முடிச்சு நம்ம ரெடியாக இருந்தால் தான் இன்னும் ட்ரெயின் கிளம்பியாச்சுன்னா. ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்களேன், இந்த அண்ணா காலையிலேயே வந்து அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஈவினிங் வரைக்கும் பார்ப்பாரா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான வேலை இல்லைங்க. இங்கே கூட பார்த்திங்கன்னா ஜனங்க அதிகமாக தாங்க இருக்குது. பட் ஆனால் இந்த பக்கம் எல்லாமே வந்து வெளியூர் போகிறது, இந்த பக்கம் வந்து லோக்கல் ட்ரெயினு. நான் கூட 8, 9 வரைக்கும் தான் இருக்குதுன்னு நினச்சேன். பட் ஆனால் 10, 11 வரைக்கும் போயிடுச்சு பிளாட்ஃபார்மை. டைம் ஆகிடுச்சுங்க. 6:27 ஆகிடுச்சு. நம்மளுக்கு 6:35 ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம வெளில நிற்கிறது நம்மளுக்கு சேஃப் இல்லை. நம்ம வேறு ஃபஸ்ட் டைம் வேறு போகிறோம். ஸோ இவனுங்க இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. நம்ம கம்பார்ட்மெண்ட் உள்ளே போகிறது நல்லது. ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. ஆரம்பமே அசத்தலாக இருக்குது. பாருங்கள், உக்காந்துட்டு போகலான்னு பார்த்தா 2 பேர் படுத்துட்டாங்க. நம்மளுக்கு வேறு அப்பர் பத்து வேறு. ஆரம்பமே அசத்தலாக இருக்குது. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறனோ, என்னென்னா ஆண்டவன் சோதிக்க போகிறோன்னா தெரியல. ஓகே மக்களே, அடுத்த வீடியோ இதுக்கப்புறம் பின்னாடியே வரும். ட்ராவல் பண்ண வீடியோ எல்லாமே போடுறேன். பாருங்கள் மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், குறுகுறுன்னு பார்க்குறேன் பாருங்கள். கடவுளே, என்னென்ன காற்று கிடக்குது.